Day 1 Introduction of Python Full Stack. இப்போ நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பைத்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, வெப் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் கேம் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ யூஸ்டு டு ஹேண்டில் பிக் டேட்டா அண்ட் டேட்டா மைனிங், ரிசர்ச் சைடில் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இண்டஸ்ட்ரியல் சைடில் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இப்போது பைத்தான் ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆப்பில் வந்து நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஒரு 3 சைட்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸில் நம்ம என்னென்ன லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் எண்டில் HTML, CSS, JavaScript அண்ட் React.js ஆல்சோ யூஸ் பண்ணிக்கலாம். பேக் எண்டில் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறோம், அதுதான் நமக்கு சர்வர் சைட் லாங்குவேஜ். அண்ட் பேக் எண்டில் வந்து ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒன்று உண்டு. இது என்ன பர்பஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃப்ரேம் ஒர்க்கில் Flask அண்ட் Django அப்படிங்கிற ஒரு 2 ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் டேட்டா பேஸில் நிறைய யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து MySQL யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் MongoDB யூஸ் பண்ணிக்கலாம். SQLite யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா வாட் வி ஆர் சீயிங் இன் வெப் அப்ளிகேஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டாகிராம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய நியூஸ் ஃபீட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ அது எல்லாமே இப்போ நியூஸ் ஃபீட்ஸ்னால் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும். இது எல்லாமே HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். HTML அப்படிங்கிறது அந்த கண்டென்ட்டில் ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம கொண்டு வரதுக்காக நமக்கு யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். நோட் புக் மாதிரி சொல்லலாம். நோட்டில் நம்ம எழுதுகிறோம், கண்டென்ட்ஸ் இருக்குது, அதில் கலர்ஸ் அந்த மாதிரி அலைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுக்கணும்னா CSS அப்படிங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். JavaScript அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆக்ஷன் அதில் நடக்கணும், எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறோன்னா அடுத்த பேஜ்க்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு JavaScript யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பேக்கன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சர்வர் சைடில் வந்து எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம், அதுக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, இதுக்கு வந்து பேக்கண்ட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஏதாவது ஒரு சர்ச் பண்ணுறோம், ஒரு யூசரோட நேம் வந்து இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது ரிலேட்டடான நேம்ஸ் எல்லாமே நமக்கு வரும். ஸோ அப்படிங்கிறப்ப அது பேக்கெண்டில் ஒரு ப்ராசஸ் நடந்து தான் அந்த பர்டிகுலர் டேட்டாஸ் எல்லாத்தையுமே நமக்கு எடுத்து தருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பேக்கெண்ட் பண்ணிக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இதில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், இதுதான் நமக்கு பேக்கெண்ட் ப்ராசஸ் நடக்குது. அண்ட் பேக்கெண்ட் வந்து ஃப்ரேம்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெண்ட் டேட்டா பேஸ் எல்லாத்தையுமே ஃப்ரேம்ஒர்க்ஸில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம், Flask அண்ட் Djangoவில். அது மட்டும் இல்லாமல் நிறைய நமக்கு லைப்ரரிஸும் இதுக்குள்ளே இருக்குது Flask அண்ட் Djangoவில். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டேட்டாபேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியும், இல்லைனா நம்மளால் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியாது. தேங்க்யூ.